கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் மத்திய கிழக்கில் ஈரான் அதிரடி வேட்டை, துபாய், பஹ்ரைன் மற்றும் ஈராக்கிய எண்ணெய் தளங்கள் மீது தாக்குதல். மத்திய கிழக்கு போர்க்களத்தில் ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் துபாய், பஹ்ரைன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது பாரிய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தொடர் தாக்குதல்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தசாப்தங்களில் காணப்படாத அளவிற்கு உயர்வடைந்துள்ளது. ஈரானிய படைகள் துபாய் கடற்கரைக்கு அருகாமையில் பயணித்த ஒரு சர்வதேச சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள பிரதான எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இதன் காரணமாக அங்கு பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதோடு விமான நிலைய செயற்பாடுகளும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. போரின் மற்றொரு முக்கிய நகர்வாக ஈராக்கின் தென்பகுதியில் அமைந்துள்ள பஸ்ரா துறைமுகத்தின் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈராக்கின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% அதிகமான பங்கினை கொண்டுள்ள இத்துறைமுகம் தாக்கப்பட்டதை அடுத்து ஈராக் அரசாங்கம் தனது ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தையும் உடனடியாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த தொடர் தாக்குதல்களின் நேரடி விளைவாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும். கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் மத்திய கிழக்கில் ஈரான் அதிரடி வேட்டை, துபாய், பஹ்ரைன் மற்றும் ஈராக்கிய எண்ணெய் தளங்கள் மீது தாக்குதல். மத்திய கிழக்கு போர்க்களத்தில் ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் துபாய், பஹ்ரைன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது பாரிய தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தொடர் தாக்குதல்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தசாப்தங்களில் காணப்படாத அளவிற்கு உயர்வடைந்துள்ளது. ஈரானிய படைகள் துபாய் கடற்கரைக்கு அருகாமையில் பயணித்த ஒரு சர்வதேச சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பஹ்ரைன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள பிரதான எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மீதும் ஈரான் வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இதன் காரணமாக அங்கு